மரவள்ளி கிழங்கு வச்சு உங்களுக்கு வடை செஞ்சு காட்ட போகிறேன். அதாவது இந்த வடையை நல்லா மொறுன்னு பொரிச்சு எடுக்கணுங்க. மேலே அப்படி மொறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். தங்க வேணுமா இந்த கிழங்கு வடை வேணுமான்னு கேட்டிங்கன்னா நான் இந்த கிழங்கு வடை தான் வேணும்னு சொல்லுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிழங்கு வடை. ஆமாங்க, மரவள்ளி கிழங்கு வச்சு உங்களுக்கு வடை செஞ்சு காட்ட போகிறேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சின்ன வயசில் எங்கள் அத்தைங்கெல்லாம் இது நிறைய செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போலாம் யாரும் அவ்வளோ செய்கிறது கிடையாது. பட் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். கிழங்குல வடையா, இதெல்லாம் என்னடாப்பா நல்லா இருக்க போகுது அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நிஜமாக சொல்கிறேன், இந்த வடையோட டேஸ்ட்டு வேறு எதுலேயுமே வராது. இவ்வளோ சூப்பராக இருக்க இந்த வடையை ரொம்ப எளிமையான முறையில் சங்கீதா ஸ்டைலில் செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்லாம் மறக்காமல் ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது கிழங்கு வடை செய்கிறதுக்கு 1/2 கிலோ நான் மரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கேங்க. இதை மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க, குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் எப்படி இருந்தால் என்னங்க, ஆனால் இதில் வடை செஞ்சால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் 1/2 கிலோ கிழங்கு எடுத்திருக்கேன். இதுக்கு தகுந்த பொருட்கள் தான் நான் போட போகிறேன். அதே மாதிரி நீங்கள் கிழங்கு வாங்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா வாங்கணும், அதுதாங்க ருசியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த தோலெல்லாம் எடுத்து இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. எல்லா கிழங்கும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கேரட் துருவுறதில் இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடுங்க. அடுத்தது பட்டாணி பருப்பு 200 கிராம் எடுத்து 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. ஆக்சுவலாக பட்டாணி பருப்பு வேணாலும் போடலாம், இல்லை கடலை பருப்பு வேணாலும் போடலாம். அதாவது தாளிப்புக்கு கடலை பருப்பு போடுவோம் இல்லைங்களா, அந்த பருப்பும் போடலாம். பட்டாணி பருப்புன்னு சொல்லுவோம், அது வடைக்கு போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி எங்கள் ஊரில் பட்டாணி பருப்புன்னு சொல்லுவாங்க, வடை பருப்புன்னு சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு பட்டாணி பருப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இதில் செய்யுங்க, வடை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம கிழங்கு வடை செய்யும் போதும் வெறும் கிழங்கு மட்டும் போட்டு செய்ய முடியாது, இந்த பருப்பும் அதில் போட்டு செய்யும் போது அவ்வளோ ருசியாக இருக்கும். நம்ம மசால் வடை அதே டேஸ்ட்டில் இருக்கும். இப்போது வடைக்கு தேவையானதெல்லாம் அரைக்கணுங்க. வாங்க இப்போ அதுவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வடைக்கு அரைக்கிறதுக்கு நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டேங்க. 8 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் போட்டுக்கோங்க. 3 லவங்கம் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாங்க. சின்னதாக ஒரு துண்டு இஞ்சியும் போட்டுக்கலாம். ஒரு கட்டி பூண்டு எடுத்து மேத்தோலை மட்டும் உரித்து வச்சுருக்கேன். ஸோ தோலோடு தான் இருக்குது, நீங்கள் விருப்பப்பட்டால் தோலோடையும் போடலாம், இல்லைனா தோலை எடுத்துட்டும் போடலாம். அதே மாதிரி பூண்டு கூடி குறைச்சி நீங்கள் போட்டுக்கலாங்க. எந்த அளவுக்கு பூண்டு போடுறோமோ அந்த அளவுக்கு வாசனையாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஒரு கட்டு பூண்டையும் இதிலே போட்டுக்கலாங்க. 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை மட்டும் ரஃப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க, அதாவது கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டா போதுங்க. இதோடையே ஊற வச்ச பருப்பும் போட்டுக்கலாங்க. இப்போ இது கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இந்த மாதிரி ஒன்றும் பாதியாக அரைச்சிக்கணுங்க. அதாவது அங்கங்கே பருப்பு 1, 2 முழுசாக இருக்கணும், அப்போ தான் மொறுன்னு நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றாம தாங்க அரைச்சிருக்கேன். தண்ணி இதில் ஊற்றி அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக வடை எண்ணெய் இழுக்கும். இந்த அளவுக்கு அரைச்சா போதுங்க. இப்போ இது வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாங்க. பருப்பு கொஞ்சம் கட்டியாக தாங்க இருக்கும். இதே கிழங்கு அரைக்கும் போது இன்னும் கொஞ்சம் தளர்த்தியாக இருக்கும். ஸோ அதனால தான் பருப்பு தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பக்கம் வச்சுடுங்க. இப்போ அதே மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம துருவி வச்ச கிழங்கும் இதிலே போட்டுடலாங்க. எந்த அளவுக்கு உங்கள் மிக்சி ஜார் பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பாதி தான் போட்டிருக்கேன். இதை அரைச்சிட்டு 2வது ட்ரிப்பும் போட்டு அரைச்சிட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எடுத்துகிட்டு வந்து காட்டுறேங்க. தண்ணி ஊற்றாம தான் நான் அரைக்க போகிறேன். பாருங்கள், எல்லா கிழங்கும் நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டா போதும். இதையும் நம்ம பவுல்லையே கொட்டிடலாங்க. இங்கே பாருங்கள், தண்ணி ஊற்றாமையே இந்த கிழங்குல இவ்வளோ தண்ணி இருக்குது. அதே மாதிரி கிழங்கு நீங்கள் புளிஞ்சிட்டு அரைச்சிங்கன்னா இந்த வடையோட டேஸ்ட் போயிடும். இந்த கிழங்குல இருக்க தண்ணி தான் நல்ல சுவையை கொடுக்கும். இப்போ இதில் மீதி தேவையானதும் போட்டுக்கலாங்க. 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதுவும் இதிலே போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் போடுங்க, சப்போஸ் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். ஸோ காரம் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கணும், நான் ஏற்கனவே சொன்னது தான். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாங்க. பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாங்க.
இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசைஞ்சிக்கலாங்க. தண்ணி மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஊற்றவே கூடாது, அதாவது தண்ணி தெளித்து கூட அரைக்கக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கலாம், இல்லைனா ஒரே ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ரஃப் ஆகிடும். ஸோ வேறு எதுவுமே சேர்க்காமல் இருந்தீங்கன்னா இந்த வடையோட ஒரிஜினல் டேஸ்ட்டு கிடைக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. எல்லாம் இப்படி நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வடைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தாங்க. வாங்க இப்போ வடை எப்படி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுங்கிறதும் பார்க்கலாம். இப்போது கிழங்கு வடை சுடுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அடுப்பணல் மீடியமாக வச்சுடுங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் காயறதுக்குள்ளே எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கிட்டேங்க. இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி வைக்கும் போதும் நமக்கு ரொம்ப ஈஸியாக வடை தட்டி போட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. வடை தட்டி போடும் போதும் அடுப்பணல் கம்மியாக வச்சுடுங்க. இப்போ ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து இங்கே பாருங்கள், லேசாக இப்படி உருட்டிட்டு அப்படியே இப்படி தட்டி போட்டுடலாம். ஜஸ்ட் இப்படி அழுத்தி கொடுத்தீங்கன்னா போதும். எத்தனை வடை பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாங்க. சப்போஸ் நீங்கள் எண்ணெய் இழுக்குன்னு நினச்சிங்கன்னா பொட்டுக்கடலை கூட கொஞ்சம் பொடி பண்ணி போட்டுக்கலாம். பட் இந்த வடையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எண்ணெய் இழுக்கணுங்க. எண்ணெய் இழுத்தாதான் ருசி நல்லாயிருக்கும். இருக்கிற உண்மையை சொல்லிவிட்டேன், அப்புறம் என்னை திட்டாதீங்க. இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சுக்கோங்க. வேக வேக அப்படியே நல்லா திருப்பி கொடுக்கணுங்க. அப்படியே பொன்னிறமாக வரணும். அதாவது இந்த வடையை நல்லா மொறுன்னு பொரிச்சு எடுக்கணுங்க. நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி கொடுத்துக்கலாங்க. எந்த பதத்துக்கு எடுக்கணுங்கிறதும் உங்களுக்கு காட்டுறேன். கிழங்கு வடைனா எனக்கெல்லாம் அம்புட்டு உயிருங்க. நிஜமாக சொல்கிறேன், அவ்வளோ ருசியாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு செய்ய மாட்டாங்க. நிறைய செய்கிறதுனா இது கிரைண்டரில் ஆட்டி கூட செய்யலாம். நீங்கள் கிழங்க பீஸாக கட் பண்ணி போட்டு மிக்சியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி நல்லா கேரட் துருவிட்டு போடுங்க. ரொம்ப ஈஸியாக மசிஞ்சிடும். பாருங்கள், எல்லா பக்கமும் சூப்பராக செவந்துடுச்சு. கலர் இப்படி இருக்கணும். அப்போ தான் நல்லா மொறுன்னு இருக்குங்க. அதே மாதிரி நல்லா வெந்ததுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா எண்ணெயோட சத்தம் குறைஞ்சிருச்சு பாருங்கள். அதாவது பபிள்ஸ்லாம் கம்மியாக இருக்குல்ல, இப்படி இருந்தாலே வடை நல்லா பொரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இனிமேல் எடுத்துடலாங்க. சூப்பராக கமன்னு இருக்குங்க வடை. இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற வடையும் போட்டு எடுத்துக்கலாங்க. வடை தட்டி போடும் போதும் அடுப்பணல் கம்மியாக வச்சுருந்துங்க. எல்லா வடையும் தட்டி போட்டதுக்கப்புறம் அடுப்பணல் மீடியமாக வச்சு நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கணுங்க. நம்ம பூண்டு சோம்புலாம் போட்டோம் பார்த்தீங்களா, நல்லா வாசனையாக இருக்குது. ஒரே ஒரு வடை உங்களுக்கு புட்டு காட்டுறேன் பாருங்கள். செம்ம சூடாக இருக்குது. இங்கே பாருங்க, வா எப்படி இருக்குது பாருங்க. ரொம்பவும் எண்ணெயும் இழுக்கலை. வடைன்னா இப்படி இருக்குனுங்க. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோம். சூப்பராக பார்க்கவே நம்மளை சாப்பிட தூண்டக்கூடிய நம்ம கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க. இந்த வடைக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியது, கிழங்கு அரைக்கும் போதும் பருப்பு அரைக்கும் போதும் நீங்கள் தண்ணி மட்டும் விட்டுட்டிங்கன்னா அப்படியே ரொம்ப கொதன்னு எண்ணெய் இழுத்துரும். உங்களுக்கு வடை தட்டி போடுறதுக்கும் வராது. நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த வடையை எடுத்து நான் கையில் பிடிக்கிறேன். என்னுடைய விரல் பாருங்கள், ரொம்ப எண்ணெய் இல்லை, லேசான ஒரு எண்ணெய் தான் ஒட்டி இருக்குது. ஸோ அப்போ தான் எண்ணெயும் கம்மியாக இழுக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். அதோடையே மற்ற பொருட்கள் போட்டோம் இல்லைங்களா, அதுவும் அளவாக போடணும். வெங்காயமும் நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா எண்ணெய் இழுக்கும். அதே மாதிரி இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டோம். சின்ன வெங்காயம் போடும்போது பயங்கர ருசியாக இருக்குங்க. அதே மாதிரி பூண்டு, இஞ்சி, சோம்பு, ஈவன் லவங்கெல்லாம் போட்டிருக்கோம். நான் என்னென்ன பொருட்கள் போட்டனோ அது அதே அளவுகளோட அதே பொருளை போட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நான் எப்படி அரைச்சி காட்டணும் அதே மாதிரி தான் அரைக்கணும். ஸோ அந்த மாதிரி செய்யும் போது தான் இதே டேஸ்ட்டோடையும் இதே அளவுகளோடையும் உங்களுக்கும் வரும். இது வரைக்கும் நீங்கள் இந்த கிழங்கு வடையை செஞ்சு சாப்பிட்டது இல்லைன்னா சங்கீதா பிள்ளையை நம்பினீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மெயினாக சின்ன பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம எப்பயுமே போண்டா போடுவோம், பஜ்ஜி போடுவோம்.
ஆனால் இந்த மாதிரி கிழங்கெல்லாம் அவ்வளோ செஞ்சு கொடுக்க மாட்டோம். கிழங்குங்கிறது இப்போல்லாம் எல்லா சீசன்லேயுமே கிடைக்குது. இதுக்கு சீசனில் தான் செய்யணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஸோ மார்க்கெட்டில் ரொம்ப ஈஸியாகவே இந்த மரவள்ளி கிழங்கு கிடைக்குது. ஈவன் ஸ்வீட் ரெசிபி கூட இந்த மரவள்ளி கிழங்குல பண்ணலாம். பட் எல்லாத்தோட பெஸ்ட்டு அதாவது மரவள்ளி கிழங்குனாலே ஞாபகம் வர்றது இந்த மரவள்ளி கிழங்கோடைய வடை. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதாவது ஃபேவரேட்னு சொல்லுவேன். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, இங்கே பாருங்க, மேலே வந்து அப்படியே முறுமுறுன்னு இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்களேன், இதா சத்தம் கேட்குதா? இங்கே பாருங்க, வாவ். இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த வடையை செம்மையாக அஸ்தலாக செஞ்சிடலாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். எனக்கு இந்த வடைன்னா உயிருங்க, கொள்ள ஆசை. யாராவது அதுவும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாமே நானே சாப்பிட்ருவேன், அந்த அளவுக்கு பிடிக்கும். ஓ மை காட், இந்த வடையை சுட சாப்பிட்ணுங்க. அப்படியே ஒருத்தர் சுட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நம்ம உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் சொர்க்கம்தான், நிஜமாக சொல்கிறேன். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா சுட்டுக்கிட்டே இருப்பாங்க, நாங்கள் பாட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போயும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பலகாரம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கிழங்கு வடை தான் சொல்லுவேன். உளுத்த வடை இதெல்லாம் வந்து அதுக்கு அப்பாற்பட்டது தான். இதோட ருசி வேறு எதுலேயுமே வராது. அப்போல்லாம் வந்து இது சந்தையில் கிடைக்கும், எங்கள் பாட்டிலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இதில் இனிப்பு போண்டாவும் போடுவாங்க, இந்த மாதிரி காரம் போட்டதும் போடுவாங்க. சந்தையிலேருந்து வாங்கிட்டு வரும்போதும் நாங்கள் வழி மேலே விழி வச்சு காத்துட்ருப்போம், எப்படாப்பா வருவாங்க, எப்போ வருவாங்கன்னு. அவ்வளோ பிடிக்கும். என்னடா கிழங்கு வடைக்கு இந்த சங்கீதா பிள்ளை இவ்வளோ பில்டப் கொடுக்குதேன்னு நினைக்காதீங்க. நான் உங்கள் வீட்டுக்கு சப்போஸ் வந்தேன்னா இதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா என்னை அப்படி கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அந்த அளவுக்கு பிடிக்கும். தங்க வேணுமா, இந்த கிழங்கு வடை வேணுமான்னு கேட்டிங்கன்னா நான் இந்த கிழங்கு வடை தான் வேணும்னு சொல்லுவேன். இவ்வளோ சூப்பராக இருக்க இந்த கிழங்கு வடையை பார்த்துக்கிட்டே இருந்தால் பத்தாதுங்க, ஒரு வாட்டியாவது செஞ்சு பார்த்தா தான் இதோடைய சுவை உங்களுக்கு புரியும். ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஈவன் நான் எப்பயும் சொல்கிறேன் அதே சேம் டைலாக் தான். நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் இருக்குது. ஈவன் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபேஸ்புக் பேஜஸோட லிங்க் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் அதை அப்படியே கிளிக் பண்ணி நம்ம பேஜஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். See you, bye bye, love you all.